ஹாய் கைஸ், நீங்க பார்த்துருக்குது மினி டெக் ஹேக்கர் சேனல். நான் உங்கள் மினிதிரே. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. அதாவது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ என்ன எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக இப்போ வரைக்கும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஓகேங்களா, எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் யூஸ் பண்ணுற எல்லா அப்ளிகேஷனும் எல்லாருமே தெரியும். ஓகேங்களா, ஸோ அந்த அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்கிறோம். ஸோ அது எப்படி லான்ச் பண்ணுறாங்க, என்னதான் பண்ணுறாங்க அப்படின்னு சில பேருக்கு ஐடியாவே இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். எப்படி டெவலப் பண்ணுறாங்க, நம்மளும் ஒரு ஆப் டெவலப் பண்ணி எப்படி லான்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ மூலியமாக தான் எல்லாருமே ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோன்னு. ஸோ அதை வச்சு தான் எல்லாருமே ஒரு ஆண்ட்ராய்டுன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, லாங்குவேஜ் இருக்குது. ஸோ அந்த லாங்குவேஜை படித்து தான் எல்லாருமே ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ எப்படி லான்ச் பண்ணுற வரைக்கும் ஃபுல்லாக எல்லாமே நம்ம சொல்ல போகிறோம் நம்ம. ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா பேசிக்ஸாக நமக்கு நாலேஜ் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ ஆண்ட்ராய்டு லாங்குவேஜ் எப்படி டெவலப் பண்ணுறது, அது படிக்க நமக்கு என்ன நமக்கு தேவை, நமக்கு ஸோ என்ன தெரிஞ்சிருக்குன்னு சில பேசிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம வீடியோ பார்க்குறோம் நம்ம. ஸோ பேசிக்ஸை ஒவ்வொன்றா பார்க்க ஒவ்வொரு புரிய ஆரம்பிக்கும். அப்புறம் கடைசி வரும்போது எப்படி நம்மளால ஒரு ஆப் டெவலப் பண்ணி லான்ச் பண்ண முடியுமா அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் பார்க்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஸோ பார்க்க ஆரம்பிப்போம். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோட இன்ட்ரோ. ஸோ இன்ட்ரோ ப்ளஸ் ஹிஸ்ட்ரி, ஃபியூச்சர்ஸ், ஓகேங்களா, ஆர் பெஸ்ட் திங் ஒஸ்ட் திங், ஆர் இதில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்ற பற்றி இந்த வீடியோ பார்ப்போம். அது மாதிரி ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு டாப்பிக்கு நெக்ஸ்ட் வீக் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்ட்ரோ. ஸோ ஆண்ட்ராய்டோட இன்ட்ரோ. ஓகேங்களா, ஸோ ஆண்ட்ராய்டுனா முதல்ல என்ன, ஏன் ஆண்ட்ராய்டு கொண்டு வந்தா அப்படின்னா இது லினக்ஸ் பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதாவது இப்போ விண்டோஸ் யூஸ் பண்ணுறோம் தெரியுங்களா, விண்டோஸ் எப்படி விண்டோஸ் 8, 10 மாதிரி லினக்ஸ் ஒரு ஆப்ரேட்டிங் ஒரு OS இருக்குது. அதாவது உபுண்டு OS, காலினக்ஸ் OS அப்படிங்கிறது சில இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம சேனல்லையும் உபுண்டு OS பற்றி ஒரு கோர்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, ஸோ உபுண்டு OS, காலினக்ஸ் அதெல்லாம் ஓப்பன் சோர்ஸ். ஓகேங்களா, ஸோ யார் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லினக்ஸ் OS பேஸ் பண்ணி தான் ஆண்ட்ராய்டு OS கொண்டாந்தாங்க. அதாவது அங்கே எப்படி ஓப்பன் சோர்ஸாக இருக்கோ அதை அப்படியே அந்த லினக்ஸ் OS ஒரு ஆண்ட்ராய்டுக்கு மாற்றினா என்ன சேஞ்சஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி மாற்ற முடியுமோ அதை அப்படியே மாற்றிருக்காங்க. அதை ஆண்ட்ராய்டு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சு நேம் வச்சு ஆண்ட்ராய்டு வச்சு ஃபோனுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் வித்தியாசம். ஸோ ஒரு லினக்ஸ் எப்படி இருக்கோ அதே கஸ்டமைஸ் பண்ணி ஃபோனுக்கு கொடுத்து எப்படி இருக்குமோ அதை அப்படியே மாற்றிருக்காங்க. ஸோ அதனால தான் முழுக்க இது லினக்ஸ் பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ரெண்டாவது இது ஓப்பன் சோர்ஸ். ஓகேங்களா, ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா யாரு வேணா கஸ்டமைஸ் பண்ணி லான்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் வச்சிருக்க ஃபோன் ரெட்மி வச்சிருக்கேன்னு வச்சுக்கலேன், உங்கள்கிட்ட விவோ இருக்கு, இல்லை ஓப்போ இருக்குன்னு வச்சுங்களேன். உங்கள்கிட்ட இருக்க ஓஎஸும் ஒரே ஓஎஸ் தான், ஏன் இருக்க ஓஎஸும் ஒரே ஓஎஸ் தான். பட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு வேற நேமும் வச்சிருப்பாங்க. இப்போ விவோ எடுத்தீங்கன்னா ஃபன் டச் OS வச்சிருப்பாங்க. ஓப்போ எடுத்தீங்கன்னா அதுக்கு ஹால்கிசன் OS, OnePlus தான் ஒவ்வொரு மாடல் நேம் வச்சிருப்பாங்க. பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் அவங்க வாங்கி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது இந்த வெர்ஷன் இந்த மாடலுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு டெவலப் பண்ணி ஒரு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதை இந்த கம்பெனிஸில் வாங்கி அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணி லான்ச் பண்ணிக்குவாங்க. அதனால தான் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அதனால தான் லினக்ஸும் ஓப்பன் சோர்ஸ், அதை வச்சு வர எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் அப்படின்றக்காக இது லினக்ஸ் பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்ல வரோம். ஓகேங்களா, ஸோ இதை யார் டெவலப் பண்ணு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஹினக் ஆப்ரேட் அப்படின்னு தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அவங்கள்ட்ட கூகுள் அப்படின்றவங்க வாங்கிக்கிட்டாங்க. ஓகேங்களா, கூகுள் வாங்கிட்டாங்க. ஸோ கூகுள்கிட்ட இருந்து OHA அப்படின்றவங்க அவங்க வாங்கிட்டாங்க. ஸோ OHA அதாவது ஓப்பன் ஹெட்ஸ் அலையன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு 84 கம்பெனி சேர்ந்து ஒரு ஒன்னா ஸ்டார்ட் பண்ணதான் OHA ஓப்பன் ஹேண்ட்செட் அலையன்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு இந்த கூகுள், சாம்சங், AK இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு 84 கம்பெனிஸ் சேர்ந்து தான் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ கரண்ட்டாக யார்கிட்ட இருக்கு அப்படின்னா OHA தான் ஆண்ட்ராய்டு இருக்கு, உங்கள்கிட்ட தான் இருக்கு. ஓகேங்களா, ரெண்டாவது ஸோ இந்த ஆண்ட்ராய்டு கற்றுக்கணும் நமக்கு என்னென்ன லாங்குவேஜ் பார்த்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜாவா ஒன்று தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஸோ ஜாவா வச்சு தான் நம்ம ஏன் எல்லா கோடுமே எழுத போகிறோம் நம்ம. பட் இதை C++ கோட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம கோட் எழுத முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதை எழுத முடியும். ஓகேங்களா, பட் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா காட்லின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணியும் கோட் எழுத முடியும் நம்மளால ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஃபியூச்சரில் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ மோஸ்ட்லி ஜாவா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக காட்லின் யூஸ் பண்ணுற மாதிரி வாய்ப்பும் வரக்கூடியது. ஓகேங்களா, ஸோ காட்லி லாங்குவேஜ் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ காட்லி லாங்குவேஜ் கோர்ஸ் ஃபியூச்சரில் நம்ம சேனல்லையும் கண்டிப்பாக போடப்படும். ஓகேங்களா, நான் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் கைஸ் ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இன்ட்ரோ. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட ஹிஸ்ட்ரி. இது யார் டெவலப் பண்ணது ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவா அப்படின்னா ஆண்ட்ரி ரூபின் அப்படின்றவர் தான்
ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவை டெவலப் பண்ணார். எங்கே டெவலப் பண்ணார் அப்படின்னா யூஎஸ்ஏல. ஓகேங்களா, எந்த இயர்னா அக்டோபரில். கீ எம்ப்ளாயிஸ், ஸோ கீ எம்ப்ளாயிஸ் எதுனா அப்படின்னா வந்து ஆண்டி ரூபின், ரிச் மைனர், நிக்கி, ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து இதை டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா, ஸோ ஓகே. ஸோ மூணு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ எதுக்கு டெவலப் பண்ணாங்க அப்படின்னா கேமரா அப்படின்றதுக்காக மூணு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டெவலப் பண்ணாங்க. பட் கேமராவுக்கு வந்து அது பெர்ஃபெக்டாக வரல, அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னால தான் அதை அப்படி ஸ்மார்ட் ஃபோனுக்கு மாற்றிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து முக்கியமான நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோக்கு ஏன் ஆண்ட்ராய்டு நேம் வந்துச்சு. அதாவது இப்போ ஜாவாக்கு எப்படி ஜாவா நேம் வந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஓக்கு நேம்ல இருந்து மாதிரி ஜாவான்னு மாத்தினாங்கல்ல. ஸோ அதே மாதிரி வந்து இதுல வந்து ஆண்ட்ரி ரூபின் அப்படின்றவர் டெவலப் பண்ணார். ஓகேங்களா, ஸோ அவரோட நிக் நேம் தான் வந்து ஆண்ட்ராய்டு. ஏன் அவரோட நிக் நேம் வைக்கிறாங்க, ஜாவா மாதிரி வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் நேமே வைக்கலாமே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஆண்ட்ராய்டு மேலே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தனால வந்து அவர் கூட இருக்க ஒர்க்கர்ஸ்லாம் சேர்ந்து நிக் நேமை வந்து ஆண்ட்ராய்டு அப்படின்னு நேம் அதே நேமை வச்சுட்டாங்க அவருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால தான் வந்து ஆண்ட்ராய்டு அப்படின்னு அவங்க நேம் வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ வந்து ஆகஸ்ட் 2005 வந்து கூகுள்கிட்ட வந்து இதை கொடுத்துட்டாங்க. கூகுள் வாங்கி 2 years வச்சிருந்தாங்க. அடுத்து 2007 ஓப்பன் ஹெச்எஸ், அதாவது ஓஹெச்எஸ் அவங்கள்ட்ட வந்து 2017 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அடுத்து 1 year கழிச்சு 2018 வந்து ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டு ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து அதோட ஹிஸ்ட்ரி. சிம்பிளா சொன்னோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி. ஓகே, ஸோ அதுக்கடுத்து அதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ். ஸோ ஓப்பன் சோர்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு என்னன்னா, ஸோ அதை வந்து யார் வேணால் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா என்னாலே ஒரு ஆப் டெவலப் பண்ணி லான்ச் பண்ண முடியும், உங்களாலே ஒரு ஆப் டெவலப் பண்ணி லான்ச் பண்ண முடியும். அதோட சோர்ஸ்க்கு உங்களுக்கு தெரிஞ்சுதான் மட்டும் போதும். அதனால இது ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்ல வரோம். ஓகேங்களா, அதான் கீழே கொடுத்துருக்காங்க. எனி ஒன் கேன் கஸ்டமைஸ் த ஆண்ட்ராய்ட் பிளாட்ஃபார்ம். யார் வேணாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து என்கிட்ட வந்து எம்ஐ ஃபோன் இருக்குது. ஓகேங்களா, ஸோ என்கிட்ட எம்ஐ ஃபோனோட கஸ்டமைஸ் வந்து தீம் வந்து எனக்கு பிடிக்கல, அது இன்டர்ஃபேஸ் எனக்கு சுத்தமாக செட் ஆகலை அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா இதோட வந்து ஒரு ஒரிஜினல் ஓஎஸ் வந்து நெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதை டெவலப் பண்ணி என்னால் மாடிஃபை பண்ண முடியும். ஸோ எனக்கு தகுந்த மாதிரி ஓஎஸ் எல்லாமே நான் மாடிஃபை பண்ணி என் ஃபோனுக்கு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து கஸ்டமைஸ்ன்னு சொல்கிறோம் நம்ம. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒய்ஃபை, ஜிஎம்எஸ் எல்லாமே நம்மளால் ப்ளூடூத் எல்லாமே ப்ளஸ் ஃபோன் கால் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எல்லா இதுவே நல்லா யூஸ் பண்ணிக்க, கனெக்டிவிட்டி வந்து எல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்த பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இட் அலோவ்ஸ் த மேக் ரிசீவ் அண்ட் கால்ஸ், அதாவது நம்ம கால் வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும், அலோவ் பண்ணிக்க முடியும், எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து மொபைல் எடுக்க எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு ஃபீச்சர்ஸாக உள்ள இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதான், பட் இது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது இன்டர்நெட் ஓப்பன் சோர்ஸ் வெப்கிட் லேஅவுட், அதாவது நம்ம ப்ரௌசரில் போய் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்ல அந்த வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து HTML5 CSS தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து ஓப்பன் சோர்ஸ் வெப்கிட் லேஅவுட், இந்த இது இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இதுவும் நம்மள்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து எடுத்தீங்க அப்படின்னா மல்டி டாஸ்கிங். இப்போ இருக்க வந்து ரீசெண்டாக வர எல்லா ஃபோன்லேயும் வந்து மல்டி ஸ்க்ரீனே வந்துருச்சு. ஓகேங்களா, அதாவது நம்மளால் வந்து ஒரு ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மல்டிப்புளாக வந்து ரீசெண்ட் ஆப்புக்கு மாற்றினாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ சாங் கேட்டுக்கிட்டே வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ண முடியும், ஏதோ மல்டி சாய்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்க்ரீனே வந்துச்சு. ஸோ ஒரு 2 ஸ்க்ரீனாக வந்து என்னால் பிரித்து 2 ஸ்க்ரீன் 2 வேலையை பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நாலேஜ் எல்லாமே டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஃபீச்சர்ஸ் தான். அதான் கீழே சொல்லியிருக்காங்க மல்டிபிள் அப்ளிகேஷன் கேன் ரன் சிமுலேட்டிவ். ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து எடுத்தீங்க அப்படின்னா we can access the hardware component the like கேமரா, ஜிபிஎஸ் அண்ட் ஆக்சிலோமீட்டர். அதாவது வந்து ஃபோனில் இருக்க ஹார்ட்வேர் கூட நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் கேமரான்ற அப்ளிகேஷன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா கேமராவுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் மட்டும் கிடையாது, ஸோ அதுக்கான வந்து ஒரு ஹார்ட்வேர் இருந்தால் மட்டும்தான் கேமரா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஸோ அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஹார்ட்வேர் கூட நம்ம டேரக்ட் இன்ட்ராக்ட் பண்ணி எல்லாமே நம்மளால ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லாங்குவேஜ் சப்போர்ட்ஸ். ஸோ லாங்குவேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போலாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 18-15 லாங்குவேஜஸ் இப்போ வர ரீசெண்ட் வர எல்லா மொபைல்ஸும் எல்லா லாங்குவேஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ்லேருந்து ஃப்ரான்ஸ் எல்லா லாங்குவேஜ் சப்போர்ட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போன்றது இது ஒரு ப்ளஸ் தான், எல்லா ஃபியூச்சர்ஸ் தானே இது நமக்கு. ஸோ அதான் மல்டிபிள் லாங்குவேஜ் சப்போர்ட் அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்தது இன்னொரு ஃபீச்சர் சொல்ல வரணும் அப்படின்னா வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் சொல்லலாம் நம்ம. ஸோ ஸ்டோரேஜ் அப்படின்றது எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து நம்மளோட வந்து மெமரி சைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும் நம்மளால. ஓகேங்களா, ஸோ இது ஒரு ஃபியூச்சர். முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வந்த நீங்கள் ஃபோனில் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து மெமரிஸ் அவங்க என்ன தர்றாங்களோ அதுதான் இருக்கும். ஸோ அடுத்து வர வர என்ன ஆயிடுச்சு, நம்மளால எக்ஸ்ட்ரா மெமரி எவ்வளோ ஜிபி ஆகிட்டு நம்மளால எக்ஸ்ட்ரா மணி யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்ல வரோம். அது ஒரு நமக்கு வந்து ஒரு ஃபியூச்சர்ஸ் தான். ஓகேங்களா, அதுக்கடுத்து எடுத்துக்கினா ஹையர் மல்டிபிள் ஏபிஎஸ் சப்போர்ட் த லொகேஷன் பேஸ்ட் சர்வீஸ் ஆஃப் ஜிபிஎஸ். ஓகேங்களா,
ஸோ இது என்ன எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து எல்லா அப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணும், லொகேஷன் பேஸ்ட் சர்வீஸ். ஸோ இந்த மாதிரி கூகுள் ப்ராடக்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா, மீன் லொகேஷன் ஆக்சஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா, அடுத்து எடுத்துட்டீங்க அப்படின்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் மல்டிமீடியா சப்போர்ட். அதாவது இப்போ நம்ம வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா என்னென்ன ஃபார்மேட் இருக்கும் எல்லா ஃபார்மேட்டும் சப்போர்ட் ஆக ஆரம்பிக்கும். ப்ளஸ் வந்து இமேஜஸ் பார்க்க முடியும் நம்மளால, ஜேபிஏ, பிஎன்ஜி ஃபார்மேட்டு, MP3 எல்லா ஆல் இன் ஆல் மீடியா சப்போர்ட்ஸும் நமக்கு ஃபுல்லாக உள்ள கொடுத்துருக்காங்க. அதாவது வீடியோ காலிங் இருக்கு, இப்போ வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் இருக்கு, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் சொல்லிக்கிட்டே போனால் எல்லா ஃபீச்சர்ஸும் உள்ள கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கேட்டகரிஸ். ஓகே, இது எடுத்தீங்க அப்படின்னா இது என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு அப்படின்னா வந்து நம்பர் 1 வந்து நமக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் கேம்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடியதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா, ரெண்டாவது டூல்ஸஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனுக்கு ஒரு டூல் நீங்கள் தேவைப்படுது, நீங்கள் ஒரு நெட்டில் ஒரு டூல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி எல்லாம் டூல்ஸ் அப்படின்றதுல சேரும். அடுத்து கம்யூனிகேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து கம்யூனிகேஷன் நம்ம வந்து லைக் எப்படி சொல்கிறது, நம்ம ஃபோன் கால், மெசேஜிங் இந்த மாதிரிலாம் கம்யூனிகேஷன்ஸ் நமக்கு உள்ள வரும் நமக்கு. அடுத்து மீடியா அண்டு மியூசிக் அண்ட் ஆடியோ இருக்குது. அடுத்து சோசியல் இருக்குது, மீடியா அண்ட் வீடியோ, ட்ராவல் அண்ட் லொக்கேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ட்ராவல் லொக்கேஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பஸ் ஆப்ஷன் அதிகமாக இருக்குல்ல, ஸோ அந்த கேட்டகரியில் வந்து ட்ராவலில் வரும் உங்களுக்கு. மீடியா அண்ட் வீடியோன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து இப்போ MX பேர், VLC அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. சோசியல் எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் வந்து அதில் வரும் உங்களுக்கு. ஓகே, மியூசிக் அண்ட் ஆடியோ எடுத்தீங்க அப்படின்னா வந்து கூகுள் ப்ளே மியூசிக்கு, கானா அந்த மாதிரி அதில். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து மியூசிக் அண்ட் ஆடியோ அதில் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கடைசியாக பார்க்குறீங்க அப்படின்னா வந்து பெஸ்ட் திங் அண்ட் ஒஸ்ட் திங். ஸோ இதில் பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ். ஸோ இதை வந்து யார் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணுவீங்க, எப்படி வேணாலும் நம்மளை கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதுதான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், பெஸ்ட் திங். ஒஸ்ட் திங்னு எடுத்தீங்க அப்படின்னா இது கெட்டிங் த அப்டேட்ஸ். பயங்கரமான அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்க, அடுத்த 3 நாள் மறுபடியும் ஒரு அப்டேட் கொடுத்துருப்பான். ஸோ அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பான். அது வந்து ஒரு ஒஸ்ட் திங்காக இருக்கும் நமக்கு. ஏன்னா வந்து வீக்லி ஃபியூ டேஸ் ஒன்ஸ்லாம் நமக்கு அப்டேட்லாம் வந்துருக்கு. ஓகே, இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது ஒன்று அப்டேட்டு. பெஸ்ட் திங் வந்து கஸ்டமைஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கஸ்டமைஸ் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க ஆரம்பிப்போம். ஓகே கைஸ், தேங்க்யூ.